நீ எவ்வளவுக்கு எவ்வளவு தூரமா இருக்கிறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு சிறுசா இருப்பாரு. எவ்வளவுக்கு எவ்வளவு பக்கத்துல போறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஒரு பெருசா இருப்பாரு. அப்ப நான் கேட்டேன், ஆண்டவரே வேலை பாஸ் ஆவேனான்னு ஒரு காலத்துல பிரச்சனை, அப்புறம் வேலை கிடைக்குமான்னு பிரச்சனை, வேலை கிடைக்கலன்ற பிரச்சனை, அடுத்து கல்யாணம் ஆகலன்னு பிரச்சனை, இப்படி பிரச்சனை இருக்கு, எதுதான் பெரிய பிரச்சனை? கர்த்தர் சொன்ன, எதுவும் பிரச்சனை இல்லடா, இந்த கிடைக்குமா கிடைக்குமான்னு யோசிக்கிற பாரு, அந்த அவிசுவாசம் தாண்டா பிரச்சனை. உங்க வாழ்க்கையை சுத்தி பிசாசு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் பிரதர் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? உண்மைதான், பிசாசு தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இல்ல பிரதர், என் வாழ்க்கையை சுத்தி கர்த்தர் தான் பிரதர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு என்று நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் மாத்திரமே வேலை செய்து கொண்டிருக்கிறார். திறந்திருக்கிற எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு இவன் அடுத்த கேள்வி கேட்பான். நான் சொல்றேன், உன்கிட்ட என்ன சொன்னார் ஏசுனாரு? உங்களுக்கு முன்பாக நான் போவேன்னு சொன்னார்ல, முன்னாடி அவர் போனா எல்லாத்தையும் முடிச்சிருப்பாருன்னு உனக்கு தெரிய வேணாமா? கையை தட்டு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். இந்த வேதாகம வகுப்பிற்காக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்கு. Thank you Lord. Hallelujah, 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 hallelujah. நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி எங்களை சுத்திகரிக்கிறது என்கிறதை ஆண்டவர் விசுவாசிக்கத்தக்கதான மனதை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையிலே அந்த பரிசுத்தமாகுதல் நடந்து கொண்டே இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் பிசாசானவன் தோற்று போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களை ஆண்டவரை நீர் புதிய மனுஷராய் மாற்றி கொண்டு இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் புதிய தரிசனங்களை எங்களுக்கு கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை இந்த வாரம் இன்னொரு மகிமைக்குள்ளே நாங்கள் கடந்து செல்ல எங்கள் வாழ்க்கையில் நீர் வைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்றத்தக்கதாய் நீர் கிரியை செய்து கொண்டு இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த இடம் முழுவதும் நம்முடைய பிரசன்னம் தங்கி இருக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய நல்ல பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய நாமத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறபடினால் எங்கள் நடுவிலே நீர் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்தருளும். எங்கள் கண்கள் பிரகாசம் அடையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை நன்றி சொல்லுவோம். உங்களை சந்திப்பது மிக்க சந்தோஷம். நாம் தொடர்ந்து இந்த புதன்கிழமை வேதாகம படிப்பிலே நாம் பல விஷயங்களை படித்து கொண்டு வருகிறோம். கடந்த சில மாதங்களாக நாம் விசுவாசத்தை குறித்து படித்து கொண்டு வருகிறோம். நண்புக்குரியவர்களே, விசுவாசமானது கிறிஸ்தவ வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு பங்காக இருக்கிறது. மற்ற எல்லா செயல்களும் அதனுடைய வெளிப்பாடாய் இருக்கிறது. இப்போ துதிக்கிறது, ஜெபிக்கிறது, பரிசுத்தமாக இருக்கிறது, அப்புறம் பாட்டு பாடுறது, காணிக்கை கொடுக்கிறது, இப்படி பல செயல்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிறது. பல செயல்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிறது.
ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் பின்னணியிலே விசுவாசம் மட்டுமே இருக்கிறது. சொல்ற மாதிரி புரியுற மாதிரி சொல்றேன். இங்கே ஃபேன் இருக்கு, இங்கே லைட் இருக்கு, இங்கே ஏசி இருக்கு, இங்கே பல மின்சாரத்தினால் இயங்குகிற காரியங்கள் இருக்கு. நெட்டு கூட இதில் தான் இயங்கிட்டு இருக்கு. ஃபேன் இருக்கு, ஏசி இருக்கு, கீபோர்டு இருக்கு, மைக் இருக்கு, லைட் இருக்கு. ஆனால் எல்லாத்துக்கு பின்னாடி மின்சாரம் இருக்கு. கையை தட்டுங்க தான் இருக்கு. அவ்வளோதான். புரிஞ்சிருச்சுல? அதுதான் ஃபெய்த். அப்ப எல்லாவற்றுக்கு பின்பாக மின்சாரம் இவைகளை இயக்கி கொண்டிருப்பது போல கிறிஸ்தவ வாழ்க்கையின் எல்லா செயல்களுக்கு பின்பாகவும் விசுவாசம் மட்டுமே இருக்கிறது. ஆமென். செயல்களை இயக்குவதெல்லாம் இந்த விசுவாசம் தான். அதனாலதான் இப்ப காணிக்கை அப்படின்னா, காணிக்கையினால தேவன் மயங்கிறது இல்லை. ஆனா அந்த காணிக்கை என் விசுவாசத்தை காட்டுகிறபடினால் தேவன் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். இந்த உலகத்துல பணமே இல்லாம வாழ முடியாது. ஆனா அதையே எனக்காக அவன் தைரியமா தரான்னா அவன் என்னை எவ்வளவு நம்புறான். அப்படி வராரு. எய்த்தாப்புல ஆள் இருக்கும் போதே பேச மாட்டோம். ஆளே இல்லாம ஒருத்தன் தனியா இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறான், நான் இருக்கிறேன் நம்பி அப்படின்னா அவன் என்னை எவ்வளவு நம்புறான். அப்படி வராரு. கை திரும்ப இருக்கு. அப்படி வராரு. ஆமென். எவ்வளவு எதிர்மறையான காரியங்கள் இருந்தாலும் அவன் அதெல்லாம் பெருசா எடுக்காம இதெல்லாம் நேர்மறையா மாறப்போது, என் வாழ்க்கையில பல நல்லதை செஞ்சிருக்கிறாரு, இதையும் நல்லதா மாத்துவாரு அப்படின்னு இந்த துதிச்சுக்கிட்டு இருக்கும்போது, இப்படிலாம் அவன் நினைக்கிறானே, இந்த அளவுக்கு என்ன நம்புறானே அப்படின்னா அந்த விசுவாசத்தை அங்கேயும் அவர் அதைத்தான் பார்க்கிறாரு. எல்லாத்திலையும் பின்னணியில தேவன் எதை பார்க்கிறார் என்றால் விசுவாசத்தை தான் பார்க்கிறார். உங்கள் செயல்கள் எல்லாம் விசுவாசத்தின் அடிப்படையிலே இருக்க வேண்டும். விசுவாசம் பல முகங்கள் இருக்கு, எபிரேயர் 11 சொன்ன மாதிரி. ஆனா எல்லாவற்றிலும் ஒரு அடிப்படை விசுவாசம் இருக்கும். அது என்னவென்றால் தேவன் இருக்கிறார் என்றும் அவர் தம்மிடை தேடுகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறார் என்றும் விசுவாசிப்பது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், 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 ஆமென். அப்ப பழைய ஏற்பாட்டில் என்னதான் இருந்துச்சு? விசுவாசம் தான் இருந்துச்சு. புதிய ஏற்பாட்டில் என்ன இருக்கு? விசுவாசம் தான் இருக்கு. பழைய ஏற்பாட்டில் விசுவாசம் இருந்துச்சு, புதிய ஏற்பாட்டில் விசுவாசம் இருந்துச்சு. பழைய ஏற்பாட்டில் செயல்கள் மேல விசுவாசம் இருந்துச்சு, புதிய ஏற்பாட்டில் அவருடைய செயல் அதன் மீது விசுவாசம் இருந்தது. நீங்கள் விவரித்து சொன்னாலும் விசுவாசிக்க முடியாத ஒரு செயலை நான் செய்வேன்னாரு. ஒரு செயலை நான் செய்வேன்னாரு. அந்த செயல் என்னன்னா சொந்த குமாரனை தருவது. அதுல இருந்து வர ஆசீர்வாதங்களை நீங்கள் விசுவாசிக்கிறதுனால் பெற்றுக்கொள்கிறீர்கள். உலகமே எல்லாமே விசுவாசத்துல இயங்கிட்டு இருக்கு. இந்த உலகமே விசுவாசத்துல தாங்க இயங்கிட்டு இருக்கு. ஆமா. இப்போ ஒருத்தர் பைக்ல வேகமா ஒருத்தர் இந்த பக்கம் போறாரு, இவ்வளவு ஸ்பீட்ல போறாருன்னா பிரேக் அடிச்சா நின்றுன்ற விசுவாசத்துல போயிட்டு இருக்காரு. ஒரு 50 பேர் பஸ்ல போயிட்டு இருக்கிறாங்க. எதன் அடிப்படையில் போயிட்டு இருக்கிறாங்க? கரெக்டா கொண்டு போய் சேர்ப்பாருன்ற விசுவாசத்துல போயிட்டு இருக்கிறாங்க. மாசம் ஃபுல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. எதன் அடிப்படையில் வேலை பார்க்குறீங்க? சம்பளம் தருவாருன்னு விசுவாசத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. விசுவாசம் இருக்கு, எல்லாருக்குள்ளேயும் விசுவாசம் இருக்கு. ஃபெய்த் அது இயல்பாகவே மனிதனுக்கு தேவன் கொடுத்த ஒரு விஷயம். என் அன்புக்குரியவர்களே, அது தேவனோடு இணைக்கப்படும் போது அதனுடைய விளைவுகள் மிக பயங்கரமானதா என்ன செய்ய வெளிப்படுகிறது. போன வாரம் நம்ம அதை பார்த்தோம். விசுவாசம் என்பது தேவனுடைய வல்லமையை இந்த பூமிக்கு ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய தொடர்பு சாதனம், மிகப்பெரிய தொடர்பு சாதனம். ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வயர் போஸ்ட்டுக்கு போஸ்ட்லேருந்து வயர் வீட்டுக்கு வரும்போது அந்த கடத்துகிற அந்த வயர் எப்படி கடத்தியாய் செயல்படுகிறதோ அப்படி விசுவாசம் கர்த்தருடைய வல்லமையை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துகிறது. நீங்க எந்த அளவு தேவனை விசுவாசிக்கிறீர்களோ அந்த அளவு தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படும். தேவனுடைய வல்லமை எந்த அளவிற்கு என்று நீங்கள் கேள்வி கேட்பீர்கள் என்றால் தேவன் சொல்லுவாரு, உனக்கு விசுவாசம் எந்த அளவிற்கோ என் வல்லமை அந்த அளவிற்கு.
இன்னும் 100 வருஷம் அடுத்து நடக்காத அற்புதங்களை, 100 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற அற்புதங்களை இந்த வருஷத்துல உங்க வாழ்க்கையில நீங்கள் நினைத்தால் ரிலீஸ் பண்ண முடியும். எதுவுமே கிராஜுவலா தான் நடக்கும். பாருங்க எப்படி கிராஜுவலா நடக்கும். ஒருத்தன் வந்து இப்ப புதுசா ஒரு ஷர்ட் போடுறான்னா அதை பார்த்த பிறகு இன்னொருத்தன் போடும், அதை பார்த்த பிறகு அப்படியே. ஒருத்தன் பாருங்க சைடில் வந்து இப்போ கரையான் கரைச்ச மாதிரி டோட்டலாக வந்து கரைச்சி எடுத்துட்டு முடி சென்டரில் மட்டும் முடி இருக்குது அப்படின்னு ஒருத்தன் போட்டானா அடுத்தவனை பார்த்து ஏரியாவுக்குள்ளே பாதி பேருக்கு சைடில் முடியலை. நான் எங்கள் ஏன்பா பாதியிலே எந்திரிச்சு வந்துட்டேன், ஃபுல்லாக வெட்டிட்டு வர வேண்டியானா அப்படி என்ன அவசர வேலைன்றேன். இல்லைண்ணே ஃபுல்லாக வெட்டினதே தான் அப்படின்னா. சரி, இப்படி இது கிராஜுவலாக பரவுது பார்த்தீங்களா, பரவி அது ஃபேஷனாக மாறுது. அப்படித்தான் மிரக்கிள்ஸும் ஒரு இடத்துல நடக்கும், அதை பார்த்த உடனே அடுத்து நடக்கும், அப்படியே கிராஜுவலாக நடந்து உலகத்தில் இயல்பாகவே ஜனங்கள் அந்த அற்புதங்களை விசுவாசிக்க ஆரம்பிப்பார்கள். ஒரு காலகட்டத்தில் டிவைன் ஹீலிங் அப்படின்னு ஒன்றை வந்து மக்கள் என்ன செய்யவே இல்லை, நம்பவே இல்லை. ஏன்னா வந்து வியாதியே கடவுள் கொடுக்கறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு சில தேவ புத்திரர்கள், தேவ குமாரர்கள் பூமியில் வந்து பிரசங்கம் பண்ணி, ஏன்பா பிதா வியாதியை கொடுத்தாருன்னா இயேசு வியாதியை சுகமாக்குறாருன்னா இயேசுனாருக்கும் பிதாவுக்கும் சண்டையாப்பா நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான் பாருங்க. அநேகருடைய கண்ணு திறந்துருச்சு. இயேசு சொல்றாரு, என் பிதாவின் சித்தம் செய்யவே வந்தேன்றாரு. அப்ப வியாதியை சுகமாக்குறது, பிதா வியாதியை கொடுக்கிறாரு, இயேசு வியாதியை சுகமாக்குறாருன்னா சித்தத்துக்கு எதிரால வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனா இயேசு சொல்றாரு, சித்தம் செய்யறதுக்கு தான் வந்தேன்னாரு. அப்ப பிதாவோட சித்தம் என்ன? வியாதியை சுகமாக்குவதே பிதாவின் சித்தமாயிருக்கிறது, வியாதியை கொடுப்பதல்ல. 33 வருடங்கள் இந்த பூமியில இருந்தார். எத்தனையோ பேர் வியாதிகளை சுகமாக்கினாரு. யாராச்சும் ஒரு ஆளுக்கு வியாதி தந்தாரா அப்படின்னு ஒருத்தன் கேள்வி கேட்டான். என்னை கண்டவன் பிதாவை கண்டான்ட்டாரு. கையை தட்டு. அவன என்ன அர்த்தம்? இந்த 33 வருஷத்துல நான் எவனுக்கு வியாதி தரல, நான் யாருக்கு வியாதி தரல. ஆனா எத்தனை பேருக்கு சுகமாக்கினேன். ஒருத்தரெல்லாம் சுகப்படுத்துறப்ப கண்ணு நல்லா தெரியுதாப்பான்னு கேட்டப்ப, ஐயா ஒண்ணுமே தெரியாம இருந்துச்சு, இப்ப ஏதோ பாதிக்கு பாதி தெரியுது, கிடைச்ச வரைக்கும் புண்ணியம் அப்படியே போயிரு அப்படின்னு சொல்லவே இல்லை அவரு. அவன் பாதி தெரியுதியா, போதுமையா அண்ணா, உனக்கு போதுண்டா, எனக்கு போதாதுடா. நல்லா தட்டணும் சார் இதுக்கெல்லாம். ஆமென். ஏதோ ஏதோ சுகம் போதும் நீங்க சொன்ன, அவர் சொல்லுவாரு திரும்ப கண்ண மூடு, யூ நீட் a second touch அப்படின்னுவாரு. ஃபர்ஸ்ட் டச் போதலையா, செகண்ட் டச்சுக்கு ரெடியா இருங்க, அடுத்த டச் உங்களுக்கு ரெடியா இருக்கு. ஆமென் சொல்லுவோம். ஆமா, 90ல எனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் டச், 2013ல கிடைச்சது செகண்ட் டச். 1990ல கிடைச்சப்ப எனக்கு தெரிஞ்சிச்சு கண்ணு. அதுக்கப்புறம் இன்று வேதம் வாசித்தாயா ஜெபித்தாயான்னு அப்படியே மங்க ஆரம்பிச்சிச்சு. திரும்ப 2013ல தொட்டாரு, கிரேஸ் டச், தட் இஸ் வாட் செகண்ட் டச். தொட்ட உடனே சார் இப்ப தெளிவா தெரியுது சார், அப்படியே வீட்டுக்கு போ. அல்லேலூயா. பாதியில் அனுப்புகிற தேவன் அல்ல. இதுதான் பிதாவின் உள்ளம். நீங்க பிதாவை பார்க்கணும்னா இயேசுவை பார்த்தா போதும். இயேசு யாருக்கு, எவனாச்சும் ஒருத்தனுக்கு வியாதியை கொடுத்தாரா? அப்ப அவர் சொல்றாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். பிதாவும் வியாதியை கொடுக்கிறவர் அல்ல. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தர் எடுத்தார் அப்படின்னு கர்த்தர் சொன்னாரா, யோபு சொன்னாரா? யோபு தான் சொன்னாரு. யோபு தான் சொன்னாரு. அவரை பார்த்தா நல்ல 4 வார்த்தை வாய் நிறைய கேட்கணும்டா அப்படின்னாரு. நீங்க அதை எழுதி வைப்பீங்களா உங்க வீட்டுல? தப்பா பேசிட்டார் சார். அப்ப நிறைய விஷயம் தப்பா பேசியிருக்காரு உங்களுக்கு தெரியுது. ஆமா, அப்படி தப்பா பேசினதுல ஒண்ணுதான் கர்த்தர் கொடுத்தார். ஆனா பைபிள் தெளிவா சொல்லுது, அப்பொழுது சாத்தான் புறப்பட்டு வந்து பிள்ளைகளை எடுத்தான். பைபிள் சொல்லுது சாத்தான் எடுத்தான்னு, யோபு சொல்றாரு கர்த்தர் எடுத்தாருன்னு. கேள்விக்கு பதில் அங்கே இருக்கு. கர்த்தர் எடுத்தாருன்னு. ஆமா, அவர் சொல்லி, என் கை எடுக்கிற கையாடா, என் கை கொடுக்கிற கைடா. நான் சாத்தானுக்கு கொடுத்தேன் வரங்களையும் வல்லமையும், அவன்கிட்ட கொடுத்ததே நான் எடுக்கலடா. கையத்தட்டு. இத்தனை வருஷம் அவன் செஞ்சுக்கிட்டு இருக்க எல்லா எதிர்மறையான காரியங்களுக்கு தேவையான வல்லமை யார்கிட்ட இருந்து வாங்கினது? தேவன்கிட்ட இருந்து வாங்கினான் பிசாசு. அவன் கெட்டவனான பிறகு கூட அதான் கர்த்தர்
ஏய் எல்லாத்தையும் வச்சுட்டு போயிரு அப்படி சொல்லலை. போ போ போ, இல்லை வேணாம் வாங்கி, கபிரியல் சொல்ல வாங்கிடுவோமா அப்படின்றான். இங்கிருந்து போனால் திரும்ப வாங்கவே கூடாதா? என்னை அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாது. தேவனை புரிஞ்சுக்காங்க, தேவனை புரிஞ்சுக்காங்க. அவன்கிட்ட கூட எடுக்க மாட்டாரான், உங்கள்கிட்ட போய் எடுக்க போகிறாரா? பக்கத்தில் பஸ்ஸில் உங்கள்கிட்ட எடுக்க போகிறாரா? ஆமேன். இஸ்ரவேலின் தேவனை மட்டுப்படுத்தாதருங்கள். ஆமேன், மட்டுப்படுத்தாதருங்கள். ஆமேன். ஸோ எங்கே விட்டோம் நம்ம? தேவன் அப்போ வியாதியை கொடுக்குறவர் அல்ல, சுகமாக்குறவன் என்கிற அறிவு வர வர மக்களுக்குள்ளே என்ன வர ஆரம்பிச்சிருச்சு? தெய்வீக சுகம் பரவ ஆரம்பிச்சிருச்சு. கிராஜுவலாக விசுவாசம் வளர்ந்து சொசைட்டியே இப்போ மாறிட்டு இருக்கு. இப்போ தெய்வீக ஆரோக்கியம் பேசுகிறாங்க. வியாதி சுகமாகுவதல்ல, வியாதியே வராத வாழ்க்கை. கையை தட்டினோம் தான் இருக்குது, வியாதி வராத வாழ்க்கை. அப்போ வியாதியே இல்லாத வாழ்க்கை அது எப்படி சாத்தியமா அப்படின்னு உடனே எங்க எடுக்கிறான்? ஒரு காலத்தில் யோபு எடுத்தவன் இப்போ எலிசாவை எடுக்கிறான். அவங்களுக்கெல்லாம் வியாதி வந்துச்சு. இவனுக்கு என்னன்னா நீங்கள் வந்து பொருளாதார ஆசீர்வாதம் பேசினா பவுல் கையில் காசு இல்லாமல் இருந்தார்ல, இவன் இப்படியே தேடுறாங்க. அப்போ ஏசுனார் ஒன்றா சொன்னார், நீ பவுலை பார்க்காத, நீ எலிசாவை பார்க்காத, நீ என்ன பாரு. நான் எங்கேயாச்சும் வியாதிப்பட்டேனா, எங்கேயாச்சும் காய்ச்சல் லீவ் எடுத்தேனா? இல்லை பவுல் சார், பவுலா உனக்கு மாடலு? நான் தான் உனக்கு மாடல். 33 வருஷத்தில் ஏசுனா ஒரு இடத்துல கூட வியாதிப்படலை. ஆமாம், இயேசுவை பின்பற்றணுன்ற. ஏண்டா இதில் மட்டும் நீ பவுலை ஏன் பின்பற்றுற? எனக்கு ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டது. அதான் சொன்னேன், இது முள்ளே கிடையாது, இது லொல்லு. இந்த முள்ளுன்ற மேட்டரை வச்சு ஒரு 40 வருஷம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்பவும் அதை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்றேன்னா, முள்ளு பவுலுக்கு இருந்த முள்ளு உனக்கு இருக்குன்னா பவுல் 3ஆம் ஆண்டு வரைக்கும் போனாரு. அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன்றீங்க. ஆமா, நீ மொட்டை மாடிக்க போறதில்ல நைட் நேரத்தில் பயந்து. அப்ப பவுலுக்கு இருந்தது முள்ளு வியாதி இல்லை என்பது தீர்மானமாக நிரூபிக்கப்பட்டது. தியாலஜியன்ஸ் நிரூபிச்சது பவுலுக்கு இருந்த முள்ளு இது கிடையாதுன்னு. முள்ளுனா என்ன? லேவியராமல போய் பார்க்கணும். முள் என்பது சத்துருக்களால் வருகிற பிரச்சனை. திருமணம் ஆகும்போது ரட்சிக்கப்படாத நீ கல்யாணம் பண்ணா அவன் உனக்கு முள்ளு. என்னை கொட்டும் சாத்தானின் தூதன் ரட்சிக்கப்படாத முடிச்சா அது ஒரு முள்ளு. அதைத்தான் லேவியராம்ல இதுல யாத்திராம் லேவியராம் என்ன இந்த ஏரியாக்குள்ள சொல்றாரு. அப்ப முள்ளுனா என்னன்றத நீங்க போய் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரிலாம் பார்க்க கூடாது. முள்ளுனா என்னன்றத பைபிள்ல தான் பார்க்கணும். அதான் ஒருத்தன் சொன்னான், பைபிள் இஸ் த டிக்ஷனரி ஆஃப் பைபிள். பைபிளுக்கான டிக்ஷனரி எது? பைபிள் தான் இல்லையா? ஆமென். ஸோ அப்போ தெய்வீக ஆரோக்கியம் இப்போ அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு நமக்குள்ள. அது மக்கள் விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ விசுவாசம் என்னது இப்படி தான் பரவும், கொஞ்சம் கொஞ்சமாக பரவும். இயல்பாகவே மக்கள் விசுவாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நாளுக்கு நாள் இப்படியே பரவி 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 ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருப்போம் நம்ம யோசித்து பாருங்க. அங்கே மரணமே இருக்குமான்றது சந்தேகம். கையை தட்டுங்க அவருக்கு. ஆமென். அப்ப நீங்க தேவனை சரியாய் அறிந்து கொண்டால் இந்த 100 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போதில்ல, அதை இப்போ உங்க வாழ்க்கையில் நீங்க காட்டலாம். அது எப்படி தெரியும்? அது எந்த அளவு தேவனோடு நெருங்குகிறீர்களோ அந்த அளவு. ஒரு பையன் கேட்டானா அவங்க அப்பாட்ட, கடவுள் எப்படிப்பட்டவர்னு கேட்டான். அவள் வேகமான கூட்டு போய் பறந்துகிட்டு இருக்க, ஒரு பெரிய தூரத்தில் பறந்துகிட்டு இருக்க விமானத்தை காமிச்சு அவங்க அப்பா சொன்னாரான், கடவுள் இப்படி தாண்டா அப்படின்னு. அவன் சொன்னானா, என்னப்பா ஃப்ளைட் ரொம்ப சிறுசாக இருக்கு, கடவுள் இவ்வளோ சின்னவரான்னு கேட்டான். சிரிச்சுக்கிட்டே இப்படி தான் கடவுள்ன்ட்டு போயிட்டாரான். அடுத்த நாள் இவனை ஏர்போர்ட்டு கூப்பிட்டு போய் நின்றுக்கிட்டு இருக்க ஃப்ளைட்டை காமிச்சாரான். என்னப்பா ஃப்ளைட் இவ்வளோ பெருசாக இருக்கு, இதாண்டா கடவுள். என்ன சொல்றீங்க அப்படின்னா, நீ எவ்வளவுக்கு எவ்வளவு நீ பக்கத்தில் போறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஒரு பெருசா இருப்பார். ஹல்லேலூயா. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு தூரமா இருக்கிறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு சிறுசா இருப்பாரு. எவ்வளவுக்கு எவ்வளவு பக்கத்துல போறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஒரு பெருசா இருப்பாரு. பக்கத்துல வாங்க, இன்னும் பெருசா இருப்பாரு.
இன்னும் பக்கத்தில் வாங்க, இன்னும் பெருசா இருப்பார். நீங்கள் நினைப்பதை விட பெரியவர் அவர். நீங்கள் வேண்டிக் கொள்வதை விட பெரியவர். அவர் அறிகிற அறிவு உங்களை அவர் அருகில் அழைத்து வந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் நீங்கள் அறியாத காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பேன். எஸ் சொன்னாரு. இன்னொன்னு சொன்னாரு, பூமிக்கு அடுத்த காரியங்களை சொன்னாலே நீ நம்ப மாட்டேன்ற, பரலோகத்துக்கு அடுத்ததை சொன்னா நீ எப்படி நம்ப போற? தேவனுடைய லிபர்ட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் நீங்க இப்ப சொன்னீங்கன்னா, அவர் உங்கள்ட்ட சொன்னார்னா அவரே நீங்க பிசாசுன்றீங்க. அதனால உங்கள்ட்ட அடக்கியே தான் வாசிக்கிறார். ஆமா, சில நேரம் உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்சம் அட்வான்ஸா பேசுறாருல, உடனே என்ன செஞ்சான், இயேசு நாமத்தில் பிசாசே வெளியேறு, இத்தகைய சிந்தனைகளை கொடுக்குற. இப்படிதான் நடக்குது. உடனே அவர் பார்க்குற, சரி கொஞ்சம் ஓவர்லோட கொடுத்துட்டோம். ஒரு தடவை வந்து பால்யாங்கிச்சோட்ட சொன்னாராம், மகனே வந்து உனக்கு இப்பெல்லாம் சுதந்திரம் இருக்குடா, இதெல்லாம் வந்து இதாண்டா லைஃப் அப்படின்னாராம். உடனே சொன்னான், இயேசு நாமத்தில் ஏதோ ஒரு வெஸ்டர்ன் ஆவி உள்ள எந்த என்ட்ரி ஆயிடுச்சு. அவர் சொல்றாரு, அதாவது எல்லாத்தையும் வருஷப்படுத்தி எழுது அப்படின்னாராம். அப்போ பால்யாங்கிச்சோ வந்து எதை வருஷப்படுத்த, ஊழியம் வீடு குடும்பம் எல்லாத்தையும் எழுதுறா அப்படின்னாராம். உடனே பால்யாங்கிச்சோ சொன்னாராம், முதலாவது தேவன் அப்படின்னு எழுதுனாராம். சரி, அடுத்து ஊழியம் அப்படின்னு எழுதுறான். வெரி குட். அடுத்து என் பிள்ளைகள் அப்படின்னாராம். அடுத்து என் மனைவி, அடுத்து நான் அப்படின்னாராம். அந்த லிஸ்ட் அப்படியே கிழிச்சு போடுனாராம். என்னன்றாரு, நான் சொல்றதை எழுதுனாராம். முதலாவது தேவன், அது ஒன்று ரைட்டு, தேவன். ரெண்டாவது ஊழியம்னாராம். ரெண்டாவது நீ அப்படின்னாராம். கையத்தட்டை. எனக்கு எது முக்கியம்? தேவனுக்கு அடுத்து ஊழியம் இல்ல, தேவனுக்கு அடுத்து எனக்கு நீ முக்கியம். மூணாவது, நம்ப மாட்டீங்க சொன்னா, அப்ப நீங்களே வந்து இயேசு நாமத்தில் சொல்லாம இருந்தாருக்கா. மூணாவது பிள்ளைகள் ஊழியம்னாராம். பேசாமறா, சொல்றது எழுதினார். மூணாவது பிள்ளைகள், மூணாவது மனைவி, நாலாவது பிள்ளைகள், அஞ்சாவது ஊழியம்னாராம். உடனே அவர் சொன்னார், இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன், என்னை தவறான பாதையில் நடத்த நினைக்கிற பொல்லாத வெஸ்டர்ன் ஸ்பிரிட், அந்த ஆவிக்கு அவர் என்ன பேர் சொன்னாரா, வெஸ்டர்னைஸ்டு ஸ்பிரிட், ஐ கமாண்ட் யூ இன் த நேம் ஆஃப் த லார்ட் ஜீசஸ். அதே நான் தான்டா ஜீசஸ், என்னையே வந்து விரட்டிக்கிட்டு இருக்கிறேன். அப்ப கொஞ்சம் பேசுனதுக்கே நம்ம என்ன செஞ்சிடறோம், உழண்டுறோம். கொஞ்சம் ஓப்பனாக பேசிட்டாருன்னா நம்மளாம் தாங்க மாட்டோம். அதுக்கான கெப்பாசிட்டி இல்லை. பவர் ஓவராக கொடுத்தா பல்பு ஃபியூஸ் ஆகி போயிடும். அதான் கர்த்தர் சொல், அவர்கள் கேட்டறியும் திராணிக்கு தக்கதாய் அவர்களிடத்தில் பேசினார். பவுல் சொல்றான், நீங்கள் குழந்தைகளாய் இருக்கிறபடினால் உங்களுக்கு புசிக்க எதை கொடுக்கல, ஆகாரத்தை கொடுக்காம உங்களுக்கு பாலை கொடுத்தேன் அப்படின்னு. அப்ப நேத்து அதை தானே சொன்னார்னா, நேத்து நீ குழந்தையா இருந்தா உனக்கு என்ன கொடுத்தாரு, பாலை கொடுத்தாரு. இன்னைக்கு நீ புருஷன் ஆயிட்ட, ஆகாரத்தை கொடுக்குறாரு. ஆமா, நீ வளரணும்னு நினைச்சா என்ன செய்யலாம், சாப்பிடலாம். இல்லை நான் இன்னும் பால் தான் குடிப்பேன்னா டக்குன்னு ஒரு பாட்டிலில் ஊற்றி ஓரமாக உட்காந்து குடிச்சுக்கிட்டு, ஆமாம் காபான்னு அந்நிய பாசையில் ஏறி ஒன்றும் செய்ய முடியாது. ஆனாலும் ஒரு சிலர் வளர்ந்து கொண்டே வருகிறார்கள். தேவனுக்கு வந்து நோக்கம் அவர்கள் தான், அவர்களை வைத்து இந்த உலகத்தை மாற்ற வேண்டும் என்பதுதான் தெய்வீக ஆரோக்கியம். அடுத்து என்ன வரப்போகுது, வந்து கழுகுக்கு சமானமான வாழ வயது. அது முத எவனுக்கு ஓப்பன் ஆகுதோ அவன் தான் ஃபர்ஸ்ட், மூத்த குமாரன் அவனுக்கு பேரு. அவன் தான் இந்த உலகத்துக்கு பயணியர் ஆகிறான். அவனை பார்த்தவன அப்படியே நம்ப ஆரம்பிக்கிறான், விசுவாசிக்க ஆரம்பிச்சான், அப்படியே மக்களுக்குள்ள பரவுது. உங்க வயசு ஏறாம நிக்கிறது, அடுத்த வயசு திரும்புறது, அடுத்து மரணம் இல்ல, இப்படியே போயிட்டு இருக்கு. கிருபைக்கு எல்லையே கிடையாது. அப்ப நீங்க எவ்வளவு தேவனோடு நெருங்குகிறீர்களோ, இன்னைக்கு கென்னத் ஹேகின் புக் எடுத்து வாசித்து பார்த்தோம்னா இன்னைக்கு அட்வான்ஸா இருக்கு. ஆனா அவர் எழுதுனது 70s எழுதியிருக்கிறாரு. அதை விட EW கென்யான் இவங்க புக்கெல்லாம் படிச்சோம்னா அட்வான்ஸா இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ப முடியலங்க. தேவ நீதி எப்ப பேசிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறோம். ஆனா 70, 60, 50, 40 அந்த காலத்துல எழுதி இருக்கிறாங்க, ஓ நீதி இல்லப்பா தேவ நீதின்னு.
நான் சொன்னேன் 50-100 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் லீடர்கிட்ட பேசும்போது சொல்லியிருந்தேன், 100 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்காரு. என்ன அட்வான்ஸ்டு தியாலஜி பாருங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி, 2000 வருஷத்துக்கு முன்னாடி பவுல் எழுதி வச்சிருக்கிறேன். அவ்வளோ அட்வான்ஸ்டா? தயவுசெய்து அவர் கூட நடங்க, அட்வான்ஸ்டா இருப்பீங்க. ஆமாம், அவரோடு நடங்க. அதான் சொல்லுவேன், நான் என் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸை சொல்லுவேன், நீ ஆயிரு, நீ சுயமாக சிந்தி, நீ உன்னுடைய திட்டங்களை நீ வகுத்துக்கொள், மற்றவர்களிடத்தில் வந்து ஆலோசனை கேட்டுக்கொள். ஆனால் உன் மூளையவே கலட்டி வச்சு இன்னொருத்தர் மூளையை வாங்கி வச்சுக்கிறாத, நீ அவனா மாறிடுவ. அவன் லெவலுக்கு தான் வர முடியும். ஆனால் என்னைக்கு நீ எம்டியோட தனிப்பட்ட தொடர்பு கொள்கிறாயோ அப்போ தான் நீ ஏன் ரேஞ்சுக்கு என்ன செய்ய முடியும், வளர முடியும். எப்போ பார்த்தாலும் இன்னொருத்தையும் சேலைக்கு பின்னாடி ஒளியும் போது என்ன நடக்குது, நீ அவன் ரேஞ்சுக்குள்ள தான் இருப்ப. அவன் 30னா நீயும் 30. ஆனால் என்னைக்கு நீ என்னோடு தொடர்பு கொள்கிறாயோ அப்பொழுது என்னுடைய வளர்ச்சிக்கு நீ வளர ஆரம்பிக்கிறாய். அப்படிதான் தேவனோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள், நீங்கள் வளர ஆரம்பிப்பீர்கள். தேவனிடத்தில் கேட்டு விசாரிக்கிற எவனும் என்னிடத்தில் வருகிறான். இயேசு சொன்னார், நீ கடவுள்கிட்ட கேள்றா, கடவுள் உன்னை இங்கே அனுப்புறான்றார். அவ்வளவு விஷயங்கள் என் அன்புக்குரியவர்களே. ஸோ இந்த விசுவாசம் அப்படின்றது என்னன்னா, எல்லா செயல்களுக்கு பின்பாக இருக்கிற தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அதுவே விசுவாசமாக இருக்கிறது. லைட் இருக்கு, ஃபேன் இருக்கு, மைக் இருக்கு, டிவி இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் எல்லாத்தையும் மின்சாரம் தான் இயக்குகிறது. அப்படியே காணிக்கை, பரிசுத்தம், கீழ்ப்படிதல், எல்லாத்துக்குமே ஒன்னே ஒன்று என்னதான் இருக்குது, விசுவாசம் தான் இருக்குது. ஆகவே அந்த விசுவாசம்ன்ற ஏரியா கட் ஆச்சுன்னா, இப்போ இது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணணும்னா உன்னை கட் பண்ணால் போதும், எதை கரண்ட்டை கட் பண்ணால் போதும், எல்லாமே ஆஃப் ஆயிரும். ஆமாம், ஒருத்தன் வந்து டக்குன்னு எல்லாமே கட் ஆகுது அப்படின்னா விசுவாசம் கட் ஆகுதுன்னு அர்த்தம். காணிக்கை கட் ஆகலை, என்ன கட் ஆகுது, விசுவாசம் கட் ஆகுதுன்னு அர்த்தம். The final stage of unbelief is stopping that offering. நான் அடிக்கடி பசங்களோட சொல்லுவேன். So it is connected with faith. It's a matter of life. அது விசுவாசம் சம்பந்தப்பட்டது, அது பரிதாபத்துக்குரியது, அது வருத்தப்படக்கூடியது, அது ஆபத்திற்குரியது. Everything whatever it may be. So the level of faith is increased. The level of spiritual activities also be increased. Hallelujah. விசுவாசம் என்பது எளிமையானது. எல்லாம் சொல்லுங்க, எளிமையானது. போன வாரம் பார்த்தோம், நான் அவரை தள்ளுறதுக்கு வச்சிருக்கிற குச்சி இல்லை விசுவாசம், அவர் என்ன தள்ளுறதுக்கு வச்சிருக்கிற குச்சி தான் விசுவாசம். நீங்கள் எளிமையான மனதாக இருந்தீங்கன்னா இறைவன் சொல்வது எல்லாவற்றையும் நம்ப முடியும். ஆமாம், நீங்கள் வேற மாதிரி கடினமான மனசு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அவர் சொல்கிறத நம்ப மாட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரே ஒரு வசனம் இன்னைக்கு வாசிக்க விரும்புகிறேன். இதை மட்டும் இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசியிருக்காரு. விசுவாசத்தை பற்றி தான் தொடர்ந்து நாம் படித்து கொண்டு வருகிறோம். மார்க்கு கடைசி அதிகாரம் 14ஆம் வசனம். மார்க் 16:14. அதன் பின்பு 11 வரும் போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர் தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை, 11 பேரும் ஃபாஸ்டிங்ல இருக்கும்போது இயேசுநாதர் தரிசனம் ஆயிட்டார். ரைட்ன்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க சார். எங்க இன்னும் மார்க்குக்கே வரலன்றீங்களா? உங்களுக்கு மார்க்கே கிடையாது. 11 பேரும் ஃபாஸ்டிங்ல இருக்கும்போது இயேசுநாதர் வந்தாரா? தரிசனங்க. 40 நாள் உபவாசம் இருந்தா 41ஆவது நாள் அவர் தரிசனம் ஆவார்னு சொல்றோம். ஆனா இங்க பைபிள் சொல்லுது, இவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்போ வந்துட்டாரா? கையத்தட்டு. உங்கள் தேவன் நீங்கள் தவம் இருக்கும்போது, ஆமா, கடவுளை பார்க்கணும் மலைக்கு போயிடுறாங்க. புறஜாதி மார்க்கம், புறஜாதி மார்க்கம். அப்படியே யாரோடையும் பேசாமையே உட்கார்ந்த கடவுள் வந்துடுவாரு. நானும் தனிமையில் ஜெபிக்கிறதெல்லாம் ரொம்ப சொல்கிறேன், விரும்புகிறேன். ஆனால் கடவுள் வர்றதுக்கு நீங்கள் தனியாக போயெல்லாம் ஜெபிக்கக்கூடாது. கடவுள் வந்துட்டாருன்னா தனியாக போயிடணும். நீங்கள் கை தட்டுங்க. அவர் வந்த பிறகு போகிறதா, அவர் வந்தவொன்னே தனியாக போகிறீங்க, அதுதான் ப்ரேயரு. ஆமாம், அங்கே போய் உட்காந்துட்டு கூப்பிட்றது கிடையாது, அது புறஜாதிமாக இருக்கும். அப்போ உபவாசத்தின் விளைவாய் தேவன் வரல. இவங்கெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது தேவன் ரொம்ப ரியலானவருங்க, ரொம்ப ரொம்ப. ஆமாம், நீங்களாம் ஏசுனார் வந்து சாமியாக கிடைச்சதுக்கு நீங்கள் வந்து ரொம்ப கொடுத்து வச்சுங்க. நீங்கள் எத்தான் அவர் சொல்கிறார், மோசே சொல்கிறான், கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளதுறான். அவர்கள் நம்ம எல்லோரும் பாக்கியவான்கள்.
அவர் பாருங்க, அவர்கள் போஜனம் பந்தியில் இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர் நம்பாமல் போனது நிமித்தம் 2 விஷயத்துக்கு வந்து அவங்களை சவுண்ட் கொடுக்கிறார். ஒன்று, அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். புதிய ஏற்பாட்டில் எங்கேயுமே அவங்க பாவத்துக்காக தேவன் அவங்களை கடிந்து கொள்ளவே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. எங்கேயாச்சும் சொல்லுங்க, யாரையாச்சும் அவரு நீ பெரிய பாவிடான்னு கடிந்து கொண்டிருக்காரா? இந்த சகை இருக்கான்ல, அவன் பெரிய மோசமான மாமூல் வாங்குகிற ஒரு ஆள், டாக்ஸ் கலெக்டர். ஆமா, அதாவது ஒரு சொன்னா, என்ன சார் நீங்க இப்போ என்ன வேலையா? இப்போ கலெக்டர் ஆயிட்டேன் சார் அப்படின்னா. கலெக்டர் ஆயிட்டீங்களா? எந்த டிஸ்ட்ரிக்ட்? இல்லை ஹோட்டலில் பில் கலெக்டர் ஆயிட்டேன் அப்படின்னு. அந்த மாதிரி சகையு அவன் என்னன்னா 20% 40% போடு, இத்தனை பர்சன்டேஜ் போடு, அப்படி போட்டு ஒரு, அதாவது ரோமர்களுக்கு பயங்கர க்ளோஸா இருந்தவன். அதனால யூதர்கள் அவங்க பயங்கரமா வெறுத்தாங்க. ஆனா அவனை பார்த்து சொன்னாரு, இன்னைக்கு உன் வீட்டில் நான் தங்கணும்னாரு. விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரீ நீ போ அப்படின்னாரு. எல்லாம் வான் எழுத்துட்டு இவர் சொன்னாரு, நீ வீட்டுக்கு போமான்னாரு. யாரையுமே கடிந்து கொள்ளவில்லை மனிதனுடைய பாவங்களுக்காய். ஆனால் அவர் கடிந்து கொண்டதும் கோபப்பட்டதும் ஒரே ஒரு விஷயத்திற்காக, மனிதன் அவரை நம்பாமல் போனால். அதுக்கு கோபப்படுறாருன்னா இப்ப தெரிஞ்சுக்காங்க, அதுக்கு பேர் தான் பாவமே. புரியுதா? தேவன் அப்ப புதிய ஏற்பாட்டில் பாவத்தை வெறுக்கிறாரா? புதிய ஏற்பாட்டிலும் பாவத்தை வெறுக்கிறார். இப்ப பிரச்சனை என்னன்னா, எது பாவம்? அதான் இப்ப கொஸ்டின். பாவம் என்பதே அவிசுவாசம் தான். தேவனை நம்பாதது தான் பாவமே. எல்லா பாவங்களும் அவிசுவாசத்தில் இருந்தான் வருகிறது. எதை வேணா எடுத்துக்கங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு லவ் பண்ணுது திடீர்னு. ஆமா, அந்த பக்கம் டெய்லி அந்த டீ கடை பக்கம் காசு கொடுக்காம அக்கௌண்ட்ல டீ குடிச்சிட்டு இருந்த ஒரு பையனை பார்த்து, நான் எய்த்தை விட்டு நான் சாதிக்க விரும்புறேன்னு சொல்லி, அப்புறம் தான் அவங்க அப்பாவுக்கு தெரியுது எய்த்தை விட்டு சாதிக்க விரும்பியிருக்கு அப்படின்னு. இந்த பொண்ணு இப்ப லவ் பண்ணது பாவம் பாவம் பாவம்ன்றீங்க. என்ன பாவம்? என்ன பாவம் இதுக்கு பின்னாடி இருக்கு? அவிசுவாச பாவம். கடவுள் எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை நிச்சயமாய் தருவார் என்கிற விசுவாசம் இல்லாததினால் வேற ஒண்ணு உள்ள வருது. இப்ப பாவம் பார்த்ததெல்லாம் கிடையாது, பாவம் நம்பாதது. கையத்தட்டு. ஓகே, ரோட்ல போயிட்டு இருக்க ஒரு அம்மாவோட செயின் என்ன செய்யறான்? டக்குன்னு அத்துட்டு விரட்டி போய் கீழே விழுந்து அதுக்கு ஒரு 500 ரூபா பம்பர் இதாகி செலவாகி போய் கடைசியில் செயினை கொடுத்தா அது கவரிங் சார் 100 ரூபாய்க்கு தான் பெருண்டாங்க. இப்படி ஒரு திருட்டு, செயின் ஸ்நாச்சிங் மெட்ராஸில் பயங்கரமான பாருங்க, வெள்ளமும் தண்ணியும் மக்கள் பயங்கர கஷ்டப்பட்டாங்க. கடைசியில் அது எல்லாம் மாறி சமூக நிலைக்கு திரும்புவதற்கு 1 மாசத்துக்கு மேலே ஆச்சு. அடுத்த நாள் பேப்பரில் போடுறாங்க, இந்த டி நகரில் ஒரு இளம்பெண்ணிடம் செயினை பறித்தார்கள் போட்டு கீழே சென்னையில் இயல்பு நிலை திரும்பியது போடுறாங்க. இயல்பு வாழ்க்கைக்கு மக்கள் திரும்பிட்டாங்க. இவன் செயின் ஆக்குறானே, இது பாவமா? இதன் பின்னணியில் என்ன இருக்குது? ஏசுநாட்ட கேட்டா அவர் ஒரு நாளும் அவர் பாவத்தை பார்த்து வெக்கப்பட்டவன் யாரும் கிடையாது. அவர்கிட்ட போய் பசியில செத்த எவனும் கிடையாது. வருத்தப்பட்டு பாரம் செய்யும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கடவுளை அவன் நம்பி இருந்தா கடவுளை நான் ஆசீர்வதிப்பான்னு நினைச்சிருப்பான். பொய், ஃப்ராடுத்தனம், பித்தலாட்டம், ஏமாற்று வேலை, தந்திரம், செயின் பறிப்பு, கொலை அத்தனையும் அடிப்படையில் விசுவாசம் இல்லாததினால்தான் வருகிறது. அதனாலதான் ஒரே பாவம் புதிய ஏற்பாட்டில் அவிசுவாசம் தான். அவிசுவாசம். வேற எந்த பாவமே, நீங்க எந்த பாவத்தை எடுங்க, அதுக்கு பின்னாடி என்ன இருக்கும்? அவிசுவாசம் இருக்கும். அவர் அவளை பேசிட்டார் சார், நீங்க ஒண்ணுமே பேசாம வந்துட்டீங்க. நீங்க 4 வார்த்தை உங்களை பத்தி பேசியிருக்க வேண்டிய அண்ணன். நான் பேசினேன்னா அது பெருமையாயிரும். ஆனா நான் பேசாம வந்துடுறேன். என்ன நம்பிக்கையில வரேன்? நான் யாருன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை, அவர் சொல்லுவாரு.
இப்பவும் உங்களை இதுதான் காப்பாத்து. விசுவாசம், ஃபெய்த் மட்டும் உங்களுக்கு வந்துருச்சுன்னா எல்லா நல்ல குணமும் வந்துடும் சார். கைத்தட்டுங்க அவருக்கு. எல்லா நல்ல குணமும் வந்துடும். பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, முகஸ்துதி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆமா, யாரையும் பார்த்து அவர்களுக்கு ஏற்றார்கள் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடிக்க வேண்டியது கிடையாது. நாமாவே இருப்போம். தாழ்மை சாதாரணமாக வந்துடும் உங்களுக்கு. விசுவாசம் இஸ் த பேசிக் திங். அது இருந்தால் எந்த விதமான பாவங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே நெருங்க போறது கிடையாது. அதனால தான் இந்த அவிசுவாசத்தை தேவன் கடிந்து கொண்டார். அதுக்கு எதுக்கு வாசிக்காத? அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். இதை நான் உங்கள்கிட்ட இன்னைக்கு பேசிட்டு அதுக்கப்புறம் தான் சப்ஜெக்டுக்கே வரேன். நான் விசுவாசம் எல்லாம் சொல்லுங்க, அதை மட்டும் திட்டிட்டு போல. புரியுதா உங்களுக்கு? புரியலையா? விசுவாசத்தையும், விசுவாசத்தோட நெருங்கிய நண்பர் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு பேர் என்ன? இருதய கடினம். இதை ரெண்டையும் திட்டினாராம். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் இரட்டை பிறவிகள். இருதய கடினம்னு என்ன தெரியுமா? நான் சொன்னேன் பார்த்தீங்களா, டபுள் டோரு. ஸ்பிரிட்டுக்கு சோலுக்கு இடையில டபுள் டோரு. ஒரு டோர் ஏசினாரு, முடிந்ததுன்னு இப்போ என்ன செஞ்சிருச்சு? கம்ப்ளீட்டா டோரே கழட்டி எடுத்துட்டாரு. கை தட்டுங்க அவருக்கு. டோர் கிடையாது, கழட்டி எடுத்துட்டாரு. இப்போ ஒரே ஒரு டோர் இருக்கு, உங்க டோரு. இதையும் எடுத்துடலாம், ஆனா அது வந்து உங்க சுதந்திரம், உங்க பர்சனல் ரூம். அதனால அந்த டோரை விட்டுருக்காரு. இதுக்கு முன்னாடி நீ திறந்தாலும் அவர் திறக்காத அளவுக்கு ஒரு டோர் பூட்டி இருந்துச்சு. இப்ப அந்த டோரை எடுத்துட்டாரு. இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்ட போது இன்னொரு டோர், உங்க டோர். அவர் வந்து பல நேரங்கள்ல அந்த விசுவாசம்ன்ற ஒரு சொன்னேன்ல, நம்மளை நகர்த்துறதுக்கு அவர் பயன்படுத்துற அந்த விசுவாசம், அந்த விசுவாசத்தை கொண்டு அவர் தட்டினோடனே சிலருக்கு சரட்டுன்னு திறக்குது. டோர் கடினமா இல்லை, டக்குன்னு உள்ள வந்துடுறாரு. சிலருக்கு மட்டும் கடப்பாறை எடுத்து அடிச்சாலும் அதெல்லாம் நடக்காது சார், உள்வாங்க மாட்டேன்றாய். அப்ப அவிசுவாசத்துடைய மிக முக்கிய காரணம் என்ன தெரியுமா? இருதய கடினம். இருதய கடினம்ன்றதை விட த கன்ஸ்ட்ரக்டிவ் மைண்ட் செட். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கன்ஸ்ட்ரக்டிவ் மைண்ட் செட் அப்படின்னா ஸ்ட்ராங்கா இதுதான் உண்மை அப்படின்னு பிசாசு நிறைய சிமெண்டையும் ஜல்லியையும் செங்கலையும் போட்டு அடிச்சு இறக்கி இறுக்கி இதுதான் ஆமா, காசை சேர்த்தாதான் நீ பணக்காரனாக முடியும். அவன் எடுங்கள் அப்பொழுது பெருகுவீர்கள். ஏசுனா சொல்ற, கொடுங்கள் அப்பொழுது பெருகுவீர்கள். அப்ப கன்ஸ்ட்ரக்டிவ் மைண்ட் செட்டுக்குள்ள வந்துடுறான். இதுக்கு பிறகுதான் கடினம். அந்த இருதய கடினம் இதுல மட்டும் இல்லை, ஹீலிங்ஸ் வாட் எவர் இட் மே பி. நான் சொல்றேன், ஒரு கேன்சர் பேஷண்ட் கர்த்தர் சொல்லாங்க சோமாயிடுவான்பா அப்படின்றாரு. டக்கு நம்மளால நம்ப முடியுதா? ஏன்னா நம்ம மைண்டுக்குள்ள மெடிக்கல் சயின்ஸ் படிக்காமலே ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் மைண்ட் செட் இருக்கு. ஏன்னா இவன் பெரிய டாக்டர் மாதிரி, அதான் பிழைக்கிற கஷ்டம் சார். ஏதோ பல சாட்சிகளை வச்சு உங்களுக்குள்ள அந்த மைண்ட் செட்டை உருவாக்கிறார். நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால உங்கள் இருதயம், ஆமாண்டவரே இதுவரை நான் பார்த்ததில்லை, ஆனா நீங்க சொன்னீங்கன்னா இனிமே நான் பார்க்கலாம். நான் பார்த்த பிறகு கூட என்னை நம்ப வைக்கிறதுக்கு நீங்க அதை செய்யலாம். நீங்க சொன்னா நான் நம்புறேன் ஆண்டவரே. இப்ப அவர் ஈஸியா இருக்கீங்க, நீங்க அந்த இடத்துக்கு வாங்க. ஆமா, ஒருத்தர் வந்து உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு முன்னாடியே இவர் நம்மளை ஆறுதல் படுத்த வந்திருக்கிறாரு அப்படின்னு நீ மைண்டுக்குள்ள செட் பண்ணிட்டேன்னு வச்சுக்க, 100 தீர்க்க தரிசனம் உன்னை நோக்கி வந்தாலும் அவரே நான் வந்து கவலையா இருக்கிறேன்றக்கு ஏதாவது சொல்லுவாங்கல்ல, அதான் சொல்ல வந்திருக்கிறார். அப்படி நினைச்சிட்டான்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆமா, இனிமே வேற எங்கேயாச்சும் இருந்தே இறக்குமதி பண்ணும். சிங்கப்பூர் மலேசியால இருந்தேன் ஒரு தீர்க்கதரிசியை ஃபிளைட் பிடிச்சு கொண்டு வந்து இறக்கி மைண்ட் செட்டு. என்ன சொல்ல வரேன்னா, இருதய கடினம் மனிதனை அவிசுவாசியாய் மாற்றுகிறது. குழந்தையை போன்ற மனது மனிதனை விசுவாச வீரனாக மாற்றுகிறது. ஆமேன். ஒரு கைத்தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். இயேசு கிறிஸ்து தான் சொன்னாரு, குழந்தையை போல மாறிட்டீங்கன்னா பரலோக ராஜ்யம் வந்துருச்சுன்றார். ஓகே, இப்ப உங்களுடைய விசுவாசத்தின்
அளவிற்கேற்றார் போல தேவன் உங்கள் வாழ்க்கை கிரியை செய். இதுவரைக்கும் எதை பார்த்தோம்? கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை ஆதாரம், மூச்சு, லைஃப் லைன் இஸ் ஃபெய்த். அதே மாதிரி எல்லா பாவங்களுக்கும் அடிப்படை த்ரெட் என்னது? அவிசுவாசம், அன்பிலீஃப் ஆர் டிஸ்பிலீஃப். இது அடிப்படை நெட்டு, த்ரெட்டு. இதுதான் இப்ப நம்ம பார்த்தது. அடுத்து என்ன பார்த்தோம்? ரெண்டாவது பாயிண்ட், விசுவாசத்திற்கும் அவிசுவாசத்திற்கு காரணம் இருதய கடினம். அவன் ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு இப்படித்தான். கர்த்தர் சொல்லுவார், இல்லப்பா இதை முடிப்பா, இதை முடியுமா அப்படின்னா இல்ல, இருதய கடினம். இதெல்லாம் இல்ல, தேவன் ஒன்ன சொல்றாரு அப்படின்னா இருதய கடினம், இப்படித்தான் இருக்கணும். ஆமா, சுண்டுனா ரத்தம் வரணும் சார், அப்போ உடம்பெல்லாம் புண்ணா இருக்கணும். அப்பதான் எங்க சுண்ணாலும் என்ன வரும்? ரத்தம் வரும். அழகு எல்லாத்துலயுமே இருக்குங்க, கர்த்தர் அறிவார். ஆமா, எந்த அளவு நீங்கள் வெள்ளையை ரசிக்கணும் அந்த அளவு கருப்பை ரசிக்கக்கூடிய மனநிலை உங்களுக்கு இருக்கிறதா இல்லைன்னு கடவுள் தெரியும். God knows. அழகுனா ஆமா, அது கிளியோபட்ரா பார்த்து சீசர் சொன்னான், மன்னிக்கும் என் பேர் என்னப்பா, அண்டை நாட்டிலேருந்து வந்த சொன்னானா, என் வீட்டு வேலைக்காரிகள் உன் கிளியோபட்ராவை விட அழகானவர்கள் போயிட்டான். ஏன்னா அவ கருப்பா இருப்பா, கருவாச்சி. அப்ப இவன் சொன்னானா, நீ என் கண்ணை கலட்டி வச்சு பாரியா, கிளியோபட்ரா அழகு தெரியும் நானா. ஸோ இதெல்லாம் பாருங்க, ஊருக்குள்ள எதை பார்க்குறாங்க, ஊருக்குள்ள எதை விரும்புகிறாங்க. கர்த்தர் ஒரு நாள் எனக்கு சொன்னார், இங்கே பாரு, வெற்றி என்பது, அதாவது வாழ்க்கையில் நிம்மதி என்பது வெற்றியில் இல்லை, அது திருப்தியில் இருக்கிறதுன்னாரு. எல்லாம் சொல்லுங்க, வெற்றியில் இல்லை, திருப்தியில் இருக்குது. திருப்தியில் இருக்கு. நீ வெற்றி பெற்று திருப்தி இல்லாமல் இருந்தினா உனக்கு திருப்தியா இருக்கணும். ஆமென் சொல்லுவோம். ஆமென். என் அன்புக்குரியவர்களே, இந்த இருதய கடினம் என்ன செஞ்சிருதுன்னா, தேவன் உங்க வாழ்க்கையில அற்புதமான ஒன்றை செய்ய விடாம தடுத்து விடுகிறது. தேவனின் வாழ்க்கையில தேவனை தாண்டி எதுவும் நடக்காது. தேவன் எனக்கு எதை செய்யறாரோ அதை நன்மையாகவே செய்து கொண்டிருக்கிறார் என்கிற மனநிலையில் இருக்கிறவர்கள் சாஃப்டா இருக்கிறாங்க. நான் சில முடிவுகள் எடுக்கும் போதெல்லாம் எனக்கு எஸ்ஸும் தெரியாது, நோவும் தெரியாது. நான் குழப்பமா இருக்கிறேன் ஆண்டவரே அப்ப நான் சொல்லியிருக்கிறேன். அப்ப அவர் சொல்லுவாரு, நான் நல்லவர், நீ நம்புறியான்னு கேட்டார் ஒரு தடவை. ஆமா ஆண்டவரே, நம்புறேன் ஆண்டவரே, நீங்க நல்லவர் தான் ஆண்டவரே. அப்ப நீ தெளிவா தான் இருக்கிறேன். புரிஞ்ச சொல்லுங்க. உங்க சூழ்நிலையெல்லாம் குழப்பமா இருக்கலாம், அதனால நீங்க குழப்பமா இல்ல. சூழ்நிலை குழப்பமா இருந்தாலும் தேவன் நல்லவர்ன்றதுல தெளிவா இருக்கிறியா, அப்ப நீ தெளிவாகத்தான் இருக்கிறாய், தெளிவாகத்தான் இருக்கிறாய். என் வாழ்க்கையில் எத்தனையோ முறை எஸ் சொல்றதா நோ சொல்றதா பயங்கர கன்ஃபியூஷன்ல இருந்திருக்கிறேன். நான் அமைதியா இருந்திருக்கிறேன், எதுவுமே சொல்லாத போது அந்த படகின் போக்குக்கு நாங்கள் பிரயாணப்பட்டோம். எப்படி பவுல் சொல்றான், காத்து எங்க படகை எங்க கொண்டு போச்சோ நாங்க அங்க போனோம்யா, ஆனாலும் ஜீவனுள்ள தேவன் பேரில் நம்பிக்கையா இருந்தோன்றான். சில நேரம் சூழ்நிலையின் போக்கிலே கூட உங்கள் வாழ்க்கையை ஃப்ரீயா விடுங்களேன். கடைசி அது போய் ஒரு கரையை தட்டுச்சான். அந்த கரைக்கு, அந்த தீவுக்குள்ள போனாயலாம். அந்த தீவுல பாருங்க என்ன நடந்துச்சு, அற்புதங்கள் நடந்தது, அடையாளங்கள் நடந்தது. விசுவாசத்தின் அதிகபட்ச விசுவாசம் வாழ்க்கை போற போக்குல விட்டு கொடுத்து அப்படியே போறது. அந்த நேரம் சூரியனையாவது சந்திரனையாவது நட்சத்திரங்களையாவது நான் பார்க்கவில்லை. பவுல் சொல்றான், சூரியன் சந்திரன் பார்க்கலாம் என்ன அர்த்தம்னா, நட்சத்திரம்லாம், நட்சத்திரத்தை வச்சு ரூட்டை கண்டுபிடிச்சிடலாம். நட்சத்திரத்தை பார்க்கலாம் என்ன அர்த்தம்னா, எந்த ரூட்டுன்னு எனக்கு தெரியல. நடுக்கடலில் இருந்தோம், இங்கிட்டு பார்த்தா தண்ணி, அங்கிட்டு பார்த்தா தண்ணி, இங்கிட்டு பார்த்தா தண்ணி, இங்கிட்டு பார்த்தா தண்ணி, திசையே தெரியல. சூரியன் இருந்தா திசை தெரியும், சந்திரன் இருந்தா ரூட்டு தெரியும். பாதை லேண்ட்மார்க்னு பார்த்தா லேண்ட்மார்க்கே கிடையாது. ஆனா அவ்வளவு குழப்பமான இடத்திலும் பவுலுக்கு ஒரே ஒரு தெளிவு இருந்தது, என் தேவன் நல்லவர் என்கிற தெளிவு இருந்தது. அந்த ஒரு தெளிவு போதும், அந்த ஒரு அறிவு போதும், உங்க வாழ்க்கை எப்பவுமே தெளிவா தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென்.
தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம். விசுவாசம் என் அன்புக்குரியவர்களே, ஆகவே இந்த விசுவாசம் தான் உங்க லைஃப்ல லைஃப் லைன். குழப்பமான சூழ்நிலை நீங்கள் இருக்கிறீர்களா? நான் சொல்கிறேன், நீங்கள் குழப்பமாக இல்லை. இன்னைக்கு காலையில் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஒரு காலத்தில் வேலையே கிடைக்கல. ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்தாகணும், வீட்டுக்கு சம்பளம் கொடுத்தாகணும். எல்லா வீட்லேயும் இது எல்லாரும் அதை கிராஸ் பண்ணி தான் வந்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் நீ பார்க்குறீங்க. ஆமாம், இல்லாட்டி வீட்டில் என்ன செய்வாங்க, பஞ்சாயத்து கூட்டுவாங்க. ஆமாம், கரெக்டாக சாப்பிட்ற நேரம் தான் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வரும். ஆமாம், நேரத்துக்கு மாப்பிள்ள யாராச்சும் கூப்பிட வந்துட்டேன், உன்னை தேடி கலெக்டர் ஹவுஸில் ஆள் வந்துட்டேன் இப்படிலாம் இது மத்தியில். அப்போ வேலை கிடைக்குமா என்கிற ஒரு கேள்வி மிகப்பெரிய கேள்வியாக. இன்று காலையில் ஒரு தம்பி என்ன ஜோம் பண்ணானே, நான் MBA முடிச்சிருக்கேன், எனக்கு வேலை கிடைக்குமானுங்கிற மிகுந்த ஒரு இதில் இருக்கிறேன், எனக்கு ஜோம் பண்ணுங்கண்ணா. நான் அதை விட ஒரு பெரிய பிரச்சனையும் ஜோம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். இவனுக்கு ஜோம் பண்ணிட்டேன். ஜோம் பண்ண பிறகு சொன்னேன், வேலை கிடைக்குமான்றலாம் ஒரு பயமாயா? அது எப்படியா வேலை கிடைக்காம போயிடும்? வேலை கிடைக்குமா என்பது ஒரு காலத்தில் பெரிய பிரச்சனை நம்ம லைஃப்ல, ஒரு காலத்தில். அப்புறம் கல்யாணம் நடக்குமா, இல்ல எப்படி ஏடகூடம் நடந்துருமா, அது ஒரு பிரச்சனையா இருந்துச்சு. கல்யாணம் பிறகு குழந்தை பிறக்குமா ஒரு பிரச்சனை. அடுத்து குழந்தை நல்லா படிப்பானா. அப்ப நான் கேட்டேன், ஆண்டவரே வேலை பாஸ் ஆவேனான்னு ஒரு காலத்துல பிரச்சனை, அப்புறம் வேலை கிடைக்குமான்னு பிரச்சனை, வேலை கிடைக்கலன்ற பிரச்சனை, அடுத்து கல்யாணம் ஆகலன்னு பிரச்சனை, இப்படி பிரச்சனை இருக்கு. எதுதான் பெரிய பிரச்சனை? கர்த்தர் சொன்ன, எதுவும் பிரச்சனை இல்லடா, இந்த கிடைக்குமா கிடைக்குமான்னு யோசிக்கிற பாரு, அந்த அவிசுவாசம் தான்டா பிரச்சனை. அவிசுவாசம் தான் பிரச்சனை. அன்னைக்கு அதுல அவிசுவாசம், இன்னைக்கு இதுல அவிசுவாசம். பிரச்சனை கிடையாது, உங்க அவிசுவாசம் தான் பிரச்சனை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிரச்சனை அல்ல, உங்கள் அவிசுவாசமே பிரச்சனை. ஆமென், ஆமென், ஆமென். சரி, ஒரு பாசிட்டிவா ஒரு கன்ஃபெஷன் பண்ணிருங்க. உங்களுக்குள் விசுவாசம் இருக்கும் வரைக்கும், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை சுற்றி இருக்கும் பிரச்சனை ஒரு பிரச்சனையே அல்ல. கரங்களை தட்டி கர்த்தர்காண்டி சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆகவே நான் சொல்கிறேன், தேவன் நல்லவர், உண்மையுள்ளவர் என்கிற விசுவாசம் உங்களை எப்படி வைக்குது? சரியான ஒரு தெளிவிலே வைக்கிறது. இப்ப தேவை சூழ்நிலை அல்ல, தேவை பார்வை. உங்கள் கண்கள் திறக்கப்படுமானால் உங்களை சுற்றி அழகான ஒரு உலகம் இருக்கிறது, அழகான ஒரு உலகம் இருக்கிறது. தேவை கண்கள் திறக்கப்படுவது மாத்திரமே. அந்த கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆமென். பல நேரங்களில் பைபிள் சொல்லுது, மனுஷன் வேஷமாகவே திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். எப்படி வசனம் பாருங்க, எங்க இருக்கு? பிரசங்கில இருக்கு. மனுஷன் வேஷமாகவே திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். விருதானா என்னங்க? வேஸ்ட், யூஸ்லெஸ். விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். சங்கீதம் 39:6 ரைட் தானா? வாசிங்க. வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், வேஷமாகவே மனிதன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். ஆமென் சொல்லுவோம். ஆமென், ஆமென். வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இப்ப நீங்க சஞ்சலப்பட்டுக்கிட்டு இருக்குது விருதா, வேஸ்ட், வேஸ்ட். வேலை பாசமா யோசிச்சுட்டு இருந்தோம், பாஸ் ஆகிட்டோம். இல்லை இப்படி சொல்லுவோம், வாழ்க்கையில் செட்டில் ஆயிருமா யோசிச்சுட்டு இருந்தோம். பாஸ் ஆனவங்கலாம் கூட செட்டில் ஆகல, ஃபெயில் ஆனவங்களாம் செட்டில் ஆகிட்டேன் சில நேரங்களில். ஆமாம், இவர் சொல்கிறாரு, யார்? பில்கேட் சொல்கிறாரு, நான் ஃபெயிலாக போயிட்டேன், ஆனால் பாஸ் ஆனவங்களாம் நீங்கள் நெக்கில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான்ன்றாரு. ஓரல் ராவட்ட கேட்டா, யூனிவர்சிட்டி கட்டிருக்கீங்க, நீங்க PhD முடிச்சிருக்கீங்களான்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், இல்ல, ஆனா PhD முடிச்ச 300 பேர் எனக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான்.
இவன் கன்ஸ்ட்ரக்டிவ் மைண்டுங்க. மார்க் இருந்தா தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும், பரீட்சையில பாஸ் ஆனா தான் ஜெயிக்க முடியும். பாஸ் ஆகிறது நல்லது, ஆனால் உன் வெற்றி என்பது அது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது என்கிற மனப்பக்குவம் வேணும். நீங்க எதுக்கு போனீங்கன்னாலும் யாரும் எதை சொல்றாங்க, நீ அதே அப்படியே அந்த ரிசல்ட் குழந்தை நாள் ரிசல்ட் வந்து படிப்பு நாள் ரிசல்ட் அதுல கிடையாது. நீ ரிசல்ட்டோடு கனெக்ட் பண்ணப்பட்டவன் அல்ல, நீ வாக்கு தத்தங்களோடு கனெக்ட் பண்ணப்பட்டவன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். உற்சாகமாய் உற்சாகமாய் உற்சாகமாய். We are connected with the word of God. We are connected with the promise. என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் வாக்குத்தத்தத்தோடு தொடர்புடையவர்கள் ஆகிய உங்கள் வாழ்க்கை வாக்குத்தத்தத்தினால் டிசைன் பண்ணப்படுகிறது. விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான் மனிதன், தேவையில்லாம சஞ்சலப்படுறான். ஆமென். விருதா எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையில ஆமா கவலை தோய்ந்த முகத்தோடு இருக்கவே கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. இப்ப விருதாவா சஞ்சலப்படுறதுன்னா என்ன அப்படின்னு அந்த அதிகாரத்தில் ஒன்று இருக்கு. அதை வாசித்து முடிச்சேன். நான் இன்னைக்கு சொல்ல வந்த வசந்த சொல்ல முடியல, அது நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்குவோம். அந்த இதை வாசிங்களேன். மார்க் 16:3 வாசிங்க. கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். பாருங்க, 2 பெண்கள் போறாங்க கல்லறையில இயேசுநாதரை பார்க்கிறதுக்கு. போற வழியில என்ன நடக்குது, இவங்க பேசிக்கிறாங்க. கல்லறைக்கு முன்னாடி இருக்கிற அந்த கல் எத்தனையோ டன்னுன்றாங்க, எத்தனையோ டன்னா அந்த கல்லறை, அதுல சீல் வேற வச்சிருக்கிறாங்க. அப்ப யாரு நமக்காக இந்த கல்லை புரட்டி தள்ளுவா? ஆமென். யார்? எல்லாம் சொல்லுங்க. யார்? யாரு? யார் புரட்டி தள்ளுவா? யார் புரட்டி தள்ளுவா? என்னோட கொஸ்டின்லயே போயிட்டு இருக்கிறாங்க. அடுத்த வசனம் சொல்லுது, போறப்பெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டே போறாங்க. அடுத்த வசனம் சொல்லுது, வாசிப்போம். அந்த கல் மிகவும் பெரிதா இருந்தது. அந்த கல் ரொம்ப பெருசு. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அது ஏற்கனவே போற வழியெல்லாம் வெட்டியா கவலைப்பட்டு இருந்திருக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் விருதாவாகவே சஞ்சல்பம். அதாவது மெட்ராஸுக்கு போற பஸ்ஸுக்குள்ள நீ ஓடுனாலும் சரி, உருண்டாலும் சரி, உட்கார்ந்துருந்தாலும் சரி, அது போய் சேர வேண்டிய நேரத்துல தான் வண்டி சேரும். ஆமா, மாமனை கூப்பிடு, மச்சனை கூப்பிடு, அவனை கூப்பிடு, இவனை கூப்பிடு, உடனே அந்த மேட்ரிமோனியில பதி இந்த மேட்ரிமோனியை படே இல்ல. என்ன சொல்ல வரேன்னா, எது எப்ப நடக்கும் அப்பதான் சார் நடக்கும். நீங்கள் காற்று போக்கில் நாங்கள் போகப்பட்டோம். அப்படியே இருங்க, அமைதியா அப்படியே இருங்க. அல்ல, அவருக்கெல்லாம் நடந்துருச்சு. அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அரிசி சில அரிசி சீக்கிரமா குழஞ்சிரும். அதனால அதை உடனே என்ன செஞ்சிடணும், வடிச்சிடணும். சில அரிசி ஆமா நல்லா கொதிக்க விட்டாதான் அது சோறாகும். நீங்க போய் 20 நிமிஷம் சொல்லியிருக்கிறான், 15 நிமிஷம் சொல்லியிருக்கேன், எல்லாத்தையுமே ஒரே மாதிரி நீங்க எல்லா அரிசியும் ஒரே மாதிரி சோறாக்க முடியாது சார். ஒவ்வொரு அரிசிக்கு ஒரு டைம் இருக்கு. அப்படித்தான் அதினதின் காலத்தில் அதினதினை அவ்வளவுதான். இப்ப பிரிட்டோ இருக்காப்புல ஜேசு இருக்காப்புல, ஜான் இருக்காப்புல. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன். அவங்கெல்லாம் டக்குன்னு வயசாயிருவாங்க சார். நம்மளாம் வயசா இருக்கணும், ரொம்ப நாள் ஆகும். அதனால பிரச்சனை அப்படின்றனால நம்மளுக்கு பாசிட்டிவ் மைண்ட் when you understand. அதான் கடவுள் கிட்டக்க வர ஃப்ளைட்டுக்கு கிட்டக்க வர பெருசா தெரியுற மாதிரி கடவுள் கிட்ட வர ரொம்ப பெருசா தெரியுறாரு. நான் ஒரே ஒரு வசனத்துல முடிக்கிறேன். அவர் அனுமதி இல்லாம ஒரு தலைமுடி கீழே விழாதுன்னா, இதை விட வேறு என்ன வாக்குத்தத்தம் உங்களுக்கு வேண்டும் என்று நான் கேட்கிறேன். இதை விட வேறு என்ன வாக்குத்தத்தம் உங்களுக்கு வேணும்? ஒரே ஒரு வாக்குத்தத்தத்துல முடிஞ்சிச்சு லைஃபே. என்ன? அவர் அனுமதி இல்லாம உங்க முடி கூட கீழே விழாது. ஆமென். தைரியமாய் போங்கள். உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். அதாவது அவர்கள் யார் புரட்டுவான்னு போற வழியெல்லாம் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அவிசுவாசிகளோட சேர்ந்தீங்கன்னு வச்சுக்காங்களேன், புலம்பிக்கிட்டே வருவாங்க கூட. நாளைக்கு என்ன ட்ரெஸ் போட போறீங்க, நாளைக்கு
நாளைக்கு டேட்டை இன்னைக்கு ஏன் யோசிக்கணும்? நான் 1/2 மணி நேரத்துக்கு மேலே யோசிக்க மாட்டேன். எங்க போகலாம், கார் போகட்டும், ஏன் கொஞ்ச நேரம் கழிச்சு எங்க போகலாம் யோசிப்போம். அப்படி யோசிக்கிறாள். நான் அங்க இறங்கின பிறகு அன்லிமிட்டடா ரிலையன்ஸா அப்படி இறங்கின பிறகு யோசிக்கிறாள் நான். ஆனா அடுத்த வாரம் நடக்க போற கல்யாணத்துக்கு, அடுத்த மாசம் நடக்க போற கல்யாணத்துக்கு பொண்ணே ட்ரெஸ் எடுத்திருக்காதுங்க. பொண்ணே ட்ரெஸ் எடுக்கல இன்னும். ஆனா பத்திரிகை வாங்கினவங்களாம் ட்ரெஸ் எடுத்ததுக்கு முன்னாடியே ரெடி ஆயிடுறேன். இவங்களைத்தான் எங்க கொண்டு போனோம்னா பிரைம் மினிஸ்டர் பதவி கொண்டு போனா இவங்களாம் 5 ஆண்டு திட்டம் இல்ல 50 ஆண்டு திட்டத்தை போட்டுருவாங்க. ஆமா, 50 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கணும் இந்தியா? அப்ப இல்லையா போற வழியெல்லாம் புலம்பல். யார் 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 புரட்டி போடுவார், யார் புரட்டி போடுவார்? அங்க போய் பார்த்தா ஏற்கனவே புரட்டி. நான் தான் அப்பதே சொன்னேன்லடி சப்புன்னு ஒரு இருக்கு. ஆனா 2 பேரும் பொம்பளை ஆளுங்கனால ஒத்து போயிட்டாங்க. ஒரு ஆணும் பெண்ணும் போயிருந்தானா போற வழியில இந்த ஆண் வந்து சுருண்டு விழுந்திருப்பான். இந்த அம்மா தான் போய் சேர்ந்துருக்கோம். 2 பேரும் ஈக்குவல். ஸ்பீக்கர் ஒரே மாதிரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. யாருங்க சினிமாவில் அந்த 10 ரூபா வாங்கிட்டு சொல்லுவேன், ராஜா வாழ்க ஐயோ கத்துவாங்க. அந்த மாதிரி இப்படியே ஆக்ஷன் பண்ணிட்டே போயிட்டே இருந்திருக்கு. கடைசியில் பார்த்தா ஏற்கனவே திறந்துருந்துருக்கு. இந்த அறிவு எங்களுக்கு எப்படி தெரியும், திறந்துருக்குற எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு இவன் அடுத்த கேள்வி கேட்பான். நான் சொல்கிறேன், உன்கிட்ட என்ன சொன்னார் ஏசுனாரு? உங்களுக்கு முன்பாக நான் போவேன்னு சொன்னார்ல, முன்னாடி அவர் போனா எல்லாத்தையும் முடிச்சிருப்பாருன்னு உனக்கு தெரிய வேணாமா? கையை தட்டு. ஹல்லேலூயா. முன்பாக போறவர் உனக்காக காத்திருப்பாரா? என் வாழ்க்கையில் முன்பா உங்கள் ராஜா உங்களுக்கு முன்பாய் போகிறார். என்ன அர்த்தம்? முன்னாடி போயிட்டு உங்களுக்கு காத்திருக்கிற தேவன் அல்ல, சகலத்தையும் முடித்து வைத்திருக்கிற தேவன். அதனால்தான் உங்கள் பாதை ராஜபாதை. ராஜபாதைனா சிக்னல் ஃப்ளோ ஓபன் ஆயிருக்கும், ஸ்டாப்பே கிடையாது, அடிச்சா போயிட்டே இருக்காது. நீதிமானின் பாதை நான் ஸ்டாப், பாயிண்ட் டு பாயிண்ட். கையை தட்டுறதா இருக்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முன்பாக போகிறேன்னு சொன்னப்போ இவனுக்கு தெரிஞ்சிருக்கணும் அவர் முன்னாடி போறேன்னு இருக்காருல்லப்பா. அப்ப கட்டாயம் அவர் பூட்டின கல்றை பார்த்தா இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, சரி நீ அந்த வசனம் வந்து நீ ஏத்துக்கல, விட்டுருவோம். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன்னார்ல, இதை யாரெல்லாம் ஞாபகத்தில் வச்சிருக்கிறான்? எதிரிலாம் ஞாபகத்தில் வச்சிருக்கிறான். இவங்க தான் மறந்துட்டாங்க. என் அன்புக்குரியவர்களே, உங்கள் வாழ்க்கையை குறித்து தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஞாபகத்தில் வைத்திருங்கள். இருதய கடினம் அவிசுவாசத்தை ஏற்படுத்துகிறது. மென்மையான இருதயம் விசுவாச வீரனாய் உங்களை என்ன செய்கிறது? மாற்றுகிறது. கன்ஸ்ட்ரக்டிவ் மைண்ட் செட்டில் இருக்காதீங்க. அப்படி இருந்தால் புதுசாக ஒன்று அவர் பேசும்போது உங்களால் ஏற்றுக்க முடியாது. நேற்று ஒன்று சொல்லிட்டு போய் இன்னைக்கு வந்து அதை விட அட்வான்ஸாக ஒன்று சொன்னார்னா, சரிங்க ஆண்டவரே அவன் ஏற்றுக்காங்க. உங்களை வந்து குறைச்சாதானே தப்பு, கூட்ட தானே செய்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? 10 மணி நேரம் 8 மணி நேரம் அவன் வந்து ஆகும் மெட்ராஸு போகிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து 10 மணி நேரம் ஆகும்னு சொன்னால் நீங்கள் கேள்வி கேட்கலாம், என்ன சார் அவன் வந்து 6 மணி நேரத்தில் போயிடும். 6 மணி நேரம் பண்ணல. அப்படி தான் அட்வான்ஸாக பேசிகிட்டு இருக்கிறாரு. உங்கள் மனசை மென்மையாக வச்சுக்காங்க, மனசை திறந்து வைங்க. மனசில் என் வாழ்க்கையில் எல்லாம் அவர் செய்வார். ரிலாக்ஸாக இருங்க, ரிலாக்ஸாக இருங்க. மருத்துவர்களை விட, அறிஞர்களை விட, மற்றவர்களை விட தேவன் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. will you believe it or not? சமீபத்தில் ஒரு இதை படித்தேன். ஒரு அம்மாவுக்கு 102 வயசா 98 வயசா குழந்தை பிறந்துருந்துச்சுல? 98 102 வயசுங்க. சாராலெல்லாம் தூக்கி சாப்பிட்டு போயிடுச்சு அந்த அம்மா. அந்த ஃபோட்டோ பார்த்தீங்களா? அந்த பாட்டின்னு தான் சொல்லணும். 102 வயசுல ஒரு குழந்தை. இவங்களுக்குள்ள ஏதாச்சும் செய்யலான்னு பார்த்து இவனும் ஒத்து வரதுனால புறஜாதிட்ட டீல் பண்ணுறது அவர் ஈஸியாகி போச்சு. உங்களை நடிக்க வைக்கலான்னு பார்த்தா இன்னும் நடிக்க மாட்டேன்றீங்க, அதனால வேற ஒருத்தர் நடிக்க வச்சு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டார். அவனை பார்த்தாச்சு நீ தெரிஞ்சுக்க அப்படின்னு போயிட்டார். தேவன் அவ்வளவு பெரியவர். கிட்டக்க வாங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கிட்டக்க வாங்க. இன்னொரு தடவை சொல்லுங்க, கிட்டக்க வர வர அவர் பெருசா தெரிவாரு.
கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கண்களை மூடி ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். ஓ, ஐ லவ் யூ லார்ட், ஐ லவ் யூ. எஸ், ஆமென். உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன், நன்றி சொல்லுகிறேன், நன்றி சொல்லுகிறேன். ஓ, அத்தனை பாவங்களுக்கும் அடிப்படை காரணம் அவிசுவாசமாயிருக்கிறது. அத்தனை ஆவிக்குரிய செயல்களுக்கும் அடிப்படை காரணம் விசுவாசமாயிருக்கிறது. The matter is not the problem, the matter is unbelief. உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் விஷயம் அல்ல, உங்கள் அவிசுவாசமே விஷயம். உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் உங்களை கஷ்டப்படுத்தவில்லை மகனே, உன் அவிசுவாசமே உன்னை கஷ்டப்படுத்துகிறது. நீ தேவனை விசுவாசிப்பாயானால் உன்னை சுற்றி இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் ஒன்றுமில்லாமல் ஆகி போகும். எஸ் மாஸ்டர், ஹல்லேலூயா. எஸ், உலகம் வெளியில் இல்ல, உலகம் உள்ளே இருக்கிறது, உங்களுக்குள் இருக்கிறது. உலகம் உங்களுக்குள் இருக்கிறது. வெளியில் இருக்கிற உலகம் அல்ல, உள்ளே இருக்கிற உலகம். எல்லாரும் வேதம் சொல்லுகிறது, விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். அந்த வசனத்தை எல்லாரும் ஒரு தடவை சொல்லுவோம். மனுஷன் விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். எஸ் 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 எஸ். நீங்கள் நினைக்கிறதைக்கும் நீங்கள் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் உங்களுக்கு இருக்கிறபடியினால் நீங்கள் எதை குறித்து கவலைப்பட வேண்டும்? நீங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும்? அவர் அனுமதி இல்லாமல் உங்கள் தலைமுடி ஒன்றும் கீழே விழாது என்று சொல்லும்போது நீங்கள் எதை குறித்து கவலைப்பட வேண்டும்? நீங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும்? உங்களை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொன்ன பிறகு நீங்கள் எதை குறித்து கவலைப்பட வேண்டும்? நீங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும்? நீங்கள் எது நடக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, சாலமன் சொல்றான், அது ஏற்கனவே நடந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் பிரசங்கிப்பதை இன்றைக்கு நீங்கள் பார்க்கிறீர்கள், ஆனால் நான் பிறப்பதற்கு முன்பாகவே நான் பிரசங்கிக்கிறதை அவர் பார்த்தார். இன்றைக்கு நடக்கிறது எல்லாம் ஏற்கனவே நடந்திருக்கிறது. கை தட்டுங்க ஒரு தடவை அவருக்கு. எல்லாம் சொல்லுங்க, என் வாழ்க்கையில நடக்க போற எல்லா அற்புதங்களும், எல்லா அதிசயங்களும், எல்லா ஆசீர்வாதங்களும் இனிமேல் நடக்க போகிறது அல்ல, அது ஏற்கனவே நடந்திருக்கிறது. கையை தட்டி நன்றாக 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 நன்றாக. கல்லை யார் புரட்டி தள்ளுவான்? எதிர்காலம் எதிர்காலம் என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் நடந்ததோ எதிர்காலத்தில் அல்ல, கடந்த காலத்தில். உங்கள் வாழ்க்கையில் எதிர்காலத்தில் நடக்கப் போகிறது என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிற ஒன்றை உங்களுக்காய் ஏற்கனவே அவர் திட்டமிட்டு நடத்தி முடித்து வைத்து இருக்கிறார். பயப்படாதே, நான் உன்னோடு கூட நான் இருக்கிறேன். மோசையோடு கூட நான் இருந்தது போல உன்னோடு கூட நான் இருக்கிறேன். எத்தனை பேர் உங்களுக்கு முன்னாடி இருந்தாலும் கர்த்தர் உங்க கூட இருப்பாருன்னா நீங்க தான் மெஜாரிட்டி, நீங்க தான் மெஜாரிட்டி. 1000 பேர் உங்களுக்கு எதிர்த்து நின்னாலும் நீங்க சிங்கிளா நின்னா கூட அந்த 1000 பேர் மெஜாரிட்டி இல்ல. கர்த்தர் உங்க கூட இருக்கிறனால நீதான் மெஜாரிட்டி, நீதான் மெஜாரிட்டி, நீங்க தான் மெஜாரிட்டி. ஆமென். Like D.L. Moody said, one man with God, one man with God, one man with God, one man with the heavenly Father, one man with the Daddy, the heavenly Father. பரலோக
தகப்பனோடு இருக்கிற ஒருவன், அவன் தான் மெஜாரிட்டி. எத்தனையோ தீர்க்கதரிசிகள் எலியாவுக்கு எதிராக நின்னாங்க. எலியா ஒரே ஆள், சிங்கிள் மேன், பட் வித் காட். ஜெயிச்சது யாரு? ஒருத்தன் தாயா. 1000 பேர் சிம்சோனை பிடிக்க வந்தாங்க. ஒன் மேன், his name is சாம்சன், பட் வித் காட். யார் யார் ஜெயிச்சது? ஒருத்தன் தான் ஜெயிச்சான். ஏன்னா அவனோட தேவன் இருந்தார். 11 பேர் அண்ணன் தம்பி இருந்தாங்க யோசேப்பை அழிக்கிறதுக்கு. ஆனா யோசேப்பு ஒருத்தன் தான் இருந்தான். ஆனா அவனோட தேவன் இருந்தாரு. அதனால அவன் தான் மெஜாரிட்டி. என் மகளே, மனசுக்குள்ள கன்ஸ்ட்ரக்டிவா எதை நினைச்சிட்டு இருதய கடினத்தோடு இருக்காத. விட்டு கொடு, விட்டு கொடு, விட்டு கொடு. இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை உனக்கு எச்சரிப்பா வரலாம், இந்த வார்த்தை உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷனா வரலாம், வார்னிங்கா வரலாம், இல்ல ப்ராஃபஸியா வரலாம், இல்ல அட்வைஸா வரலாம், இல்ல கவுன்சிலிங்கா வரலாம். கடவுளுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் நுழைவதற்கு முடியாமல் தடுத்து வைத்திருந்து வாழ்க்கையை வீணடித்த எத்தனை பேரை பார்த்திருக்கிறேன். ஜஸ்ட் ஓபன் யுவர் ஹார்ட். காற்றின் போக்கில் நாங்கள் போகப்பட்டோம். போற போக்குல போய் ஒரு தீவையே கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வந்துட்டாயா. கையை தட்டுங்க அவருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன் பவுல் விசுவாசித்திருப்பான். இந்த காற்று கூட கடவுள் பெர்மிஷன் இல்லாமல் நடக்காது. ஏனென்றால் அவர் சொற்படி செய்யும் பெரும் காற்றே என்கிற வார்த்தையை நம்பி இருந்திருப்பான். அந்த காத்து அவர் சொல்லிதான் செய்யுது என்று நீங்கள் விசுவாசிக்கும் போது டக்குன்னு ரூலிங் கடவுளோட கைக்குள்ள வருது. அந்த காத்து தான் யோனா போட வந்த அந்த கப்பல்ல வந்து அவர் சொற்படி செஞ்சிச்சு. கர்த்தர் காற்றை வரவிட்டார். உங்க வாழ்க்கையை சுற்றி எதிரி வேலை பார்க்கிறான் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, எதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். உங்க வாழ்க்கையை சுத்தி பிசாசு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் பிரதர் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? உண்மைதான், பிசாசு தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இல்ல பிரதர், என் வாழ்க்கையை சுத்தி கர்த்தர் தான் பிரதர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு என்று நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் மாத்திரமே வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, எல்லாருக்கும் அல்ல, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அவரை நம்புகிறவர்களுக்கு, அவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடைபெறுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தினமும் ஒரு தியானம். ஃபேஸ்புக்கில் சகோதரர் டி. ஜஸ்டின் அவர்களின் வீடியோவை தினமும் பார்க்க ஜஸ்டின் இந்தியா பேஜை லைக் கொடுக்கவும். 30 நாட்கள் 30 தியானங்கள். சகோதரர் டி. ஜஸ்டின் அவர்களின் ஜென்டில் வாய்ஸ் தமிழ் மாத பத்திரிகை பெற உங்கள் முகவரியை 87 60 60 90 90 மற்றும் 87 60 60 90 20 என்ற எண்களுக்கு SMS செய்யவும். எங்களது முகவரி கர்த்தரின் சேனை சர்வதேச ஊழியங்கள், H37, TNHB காலனி, செக்டார் 1 மற்றும் 2, டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் அருகில், ஆணையூர், மதுரை 17. எங்களுடைய தொலைபேசி எண்கள் 87 60 60 90 20, 87 60 60 90 30, 87 60 60 2000 மற்றும் 87 60 60 3000.